Hello friends, welcome to Banana Leaf Recipes. Banana Leaf Recipes channel subscribe பண்ணாதவங்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை ரெண்டே பொருளை வச்சு எப்படி ஒரு மல்டிபர்பஸ் கிளீனர் வந்து செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கப்பு கூட எடுத்துக்கலாம். இதில் 400 ml அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணி எடுத்துக்காதீங்க. தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம வினிகர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதாங்க அந்த வினிகர். இந்த வினிகர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும். விலையும் கம்மி தான். இதில் 50 ml அளவுக்கு வினிகர் வந்து நான் எடுத்துக்கிறேன். வினிகர் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. அதோட காட்டம் வந்து நல்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது தெரியும். அதனால் வந்து 400 ml அளவு தண்ணிக்கு 50 ml வினிகர் வந்து போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ 50 ml வினிகர் எடுத்தாச்சு. அதை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷ் ஜெல்லு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்வாஷ் ஜெல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். கடையில் நாங்கள் எதுவும் வாங்குறது கிடையாது. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட காலின் மாதிரி தான். இதில் வந்து என்ன, நம்ம வந்து கலர் ஆட் பண்ணல, வாசனைக்கு வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணல. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா காலின் மாதிரி தான் இருக்கும். செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த மாதிரி காலின் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டில் இருந்தது. இதில் நான் உங்களுக்கு இந்த லிக்விடை ஊற்றி யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், லிக்விடை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பாருங்கள், வீட்லேயே நம்ம சூப்பரான மல்டிபர்பஸ் கிளீனர் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். இப்போது இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், என்னோடய கவுண்டர் டாப்பில் கரை இருக்குது, அதே சமயத்தில் பிசுக்கும் இருக்குது. இந்த மல்டிபர்பஸ் கிளீனரை அது மேலே லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா ஒரு துணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்பவே லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். கரையும் போயிடும், அந்த இடத்துல உள்ள பிசுக்கு தன்மையும் போயிடும். பாருங்கள், அந்த இடம் வந்து எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். முதல்ல வந்து பார்க்கும்போது மங்கலாக இருந்தது, இப்போது எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.